என்ன பார்க்கவா? சரி என்ன சொல்லு. நான் ஒன்னு சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல? முதல்ல நீ என்னன்னு சொல்லு. இல்ல, நம்ம 2 பேரும் பேசணும், பழகணும், நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கோம். அதெல்லாம் யாரு கண்ணுக்கும் உறுத்தலாவும் இல்ல, தப்பாவும் தெரியல. ஏன்னா நாமெல்லாம் ஒரே ஸ்டேட்டஸ். ஆனா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஆளுங்களோட பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தான் அசிங்கம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமா புரியல அனன்யா. உன் அளவுக்குலாம் நான் புத்திசாலி இல்ல அனன்யா. அதனால நீ என்ன சொல்றியோ அது எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. இப்போ எதுக்கு விஸ்வா கோவப்படுறீங்க? ஐயோ, கோவம்லாம் படல அனன்யா. நீ நம்ம எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றியா, அதுவே எனக்கு புரியல. ஏன்னா நான் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற வார்த்தையை கூட யோசிச்சதே கிடையாது. அப்புறம் எப்படி நீ எனக்கு சொல்றது புரியும்? விஸ்வா, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், நீங்க அந்த அன்பரசிக்கு ரொம்ப ஃபேவர் பண்றீங்க. அது இனிமே வேண்டாம். அன்பரசிக்கு நான் பண்றதுக்கு பேரு ஃபேவர் இல்ல. சரி, ஓகே, அத ஹெல்ப் பண்ணே வச்சுக்கோங்க. அதுவுமே வேண்டாம். கண்ணுக்கு முன்னாடி திறமை இருந்தோம் முன்னுக்கு வர முடியாம ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது நமக்கு என்ன அப்படின்லாம் என்னால போக முடியாது. விஷ்வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி கௌசல்யா கிட்ட சுபாவை கூட்டிட்டு வர சொல்லு. போ. அனன்யா, இங்க வா. என் பொண்ண பத்தி சொன்னல, இவதான் அனன்யா. கரெக்ட்? ஆமா, கரெக்ட். மா சுபா, கொடு. மாப்பிள்ளை கொடு, எடுத்துக்கோங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இருக்கு? அம்மா உங்ககிட்ட கேட்காமலே பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? மாப்பிள்ள தான் வந்ததுல இருந்து பொண்ணை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரே, பிடிக்காம அப்படி பாப்பாரு? ஆண்டி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா இல்லம்மா, முதல்ல என்னன்னு கேட்டுட்டா அது. எதுக்கு என்னன்னு கேட்கணும்?
இவ அவங்க வீட்டு வேலைக்காரி. எவ்வளவு திமிரா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அவ வந்த முறையும் சரியில்லை, அவ பேசின பேச்சும் சரியில்லை. அவகிட்ட நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, நான் விஸ்வா, அமைதியா இருன்னு சொன்னேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆமா, இன்னும் ஏன் இவ்வளவு நிக்க வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? அவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. நானே வெளியே போறேன் மேடம். ஆனா இவ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் மேடம். என்னடி மறுபடியும் மறுபடியும் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க? மேடம், எங்க ஸ்டேட்டஸ்க்கு பொருத்தமான சம்பந்தம்னு நினைச்சுதான் இங்க வந்தோம். இப்படி கண்டவங்க என் பையனை பேசுறத கேட்கறதுக்காக நாங்க இங்க வரல. யாரு மேடம் இவங்க? விட்டா என் பையனை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. என் பையன் குணத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல. வெளியில போடி. பணத்துக்காக பல்ல காட்டி பிளாக்மெயில் பண்ற ஆளு தானே இவ? இல்ல மேடம், இவன் சொல்றத நம்பாதீங்க மேடம். இவன் போய் சொல்றான் மேடம். மேடம், இவன் தப்பானவன் மேடம். ஹேய், யார் போய் சொல்வாங்கன்னு அந்த ஆளுங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய ஆளுங்களை என் முன்னாடி சத்தமா பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா எந்த இடத்துல வந்து யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்குன்னு கூட தெரியாம ஏன் முன்னாடி வந்து குரலை ஒசத்து பேசுறல்ல? இதுலயே உன் தராதரம் என்னன்னு தெரியுது. நான் இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். நானே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடாமா. இவ்வளவு பேரு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, செவிடு மாதிரி நின்னுட்டு இருக்க. வெளியில போ. மேடம், நான் சொல்றத கேளுங்க. இல்ல மேடம். கேட்க மாட்டல நீ கேட்க மாட்டல. ஏய், என்னடி என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? வாசல் வரைக்கும் கழுத்து புடிச்சு தள்ளினாதான் போவியா? ஓடி முதல்ல. ஓடிங்கறல. ஓடி. எதுக்கு இப்ப அன்பரசை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்க? காசுக்காக எதையும் பண்ணுவா போல. எங்க வீட்டு மாப்பிளைய காசுக்காக தப்பா பேசுறான். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா பத்மா? அன்பரசிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? உயிரே போறதா இருந்தாலும் இவ பொய் சொல்ல மாட்டான். இப்ப இவ வந்து சொன்னது எல்லாம் உண்மைதான். நான் கார்ல வரும்போது பார்த்தேன். அதுவும் ஒரு வீட்ல நல்ல காரியம் நடக்கிறப்போ தேவையில்லாம குழப்பம் நடந்தா கோபம் வரதானே சார் செய்யும். இதான் அன்பரசினி. இந்த சிச்சுவேஷன்லயும் மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை யோசிச்சு பாக்குற பாரு. இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் இதோட மறந்துரு. எல்லாத்துக்கும் திரும்பவும் சாரி. சார் சார் சார்
அவ உங்ககிட்ட சாரி கேட்க வந்தா இப்ப நீங்க அவகிட்ட திரும்ப திரும்ப சாரி கேட்க வேண்டியதா ஆகி போச்சு சார். சாரி கேட்க வந்தியா? எதுக்கு அன்பரசி? இல்ல சார், நேத்து உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல நான் நிறைய பேசிட்டேன். ரொம்ப சாரி சார். ஓ, அப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சா? அது வேற என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நேத்து வேற அப்படி நடந்துருச்சு, இன்னைக்கு வேற இப்படி நடந்துருச்சுன்னு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்பரசி. எதுக்கு சார் இப்போ தேங்க்ஸ்? என் தங்கச்சி லைஃப காப்பாத்தினதுக்கு. எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணுமே. சொல்லுங்க மேடம், பண்ணிடலாம். அப்போ நாளைக்கு காலையில நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவீங்கல்ல? மேடம், என்ன சார் ரொம்ப தயங்குற மாதிரி இருக்கு? நம்ம காலேஜுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம கமிட்டி முடிவு பண்றது தானே. அப்போ நான் சொல்றப்போ அத மீறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மேடம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் பதில் சொல்லி ஆகணும் மேடம். அப்படியெல்லாம் எதுவும் வராது. அப்படி வந்தா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன சார் சத்தத்தையே காணோம்? இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஏன் தயவு உங்களுக்கு தேவைப்படும். அத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்க. பழைய பிரின்சிபல் எங்களுக்கு ஃபேவரா இல்லங்கறதுனாலதான் அவரை தூக்கிட்டு பொங்கலை வச்சிருக்கோம். அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது மேடம். அப்போ உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னதை செய்யுங்க. ஓகே மேடம். குட். மா சூப்பர்மா, செம்ம செக்கு. நாளைக்கு இருக்கு அவளுக்கு. கண்டிப்பா நாளையோட காலேஜ் விட்டே ஓடி போக போறா. அதுக்கப்புறம் ஊரை விட்டும் ஓடி போயிடுவாள்ல? நிச்சயமாமா. அதுக்கப்புறம் அவளுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், லைட் ஆஃப் பண்ணாம இருக்க. லைட் ஆஃப் பண்றீ? இவளோட மொத்த படிப்பும் நாளையோட போக போகுது. அது தெரியாம ராத்திரியில உட்காந்து படிக்கிறாளா? போடி, நாளைக்கு காலேஜுக்கு போ. அப்ப தெரியும் இந்த சிவகாமி யாருன்னு. படிக்கிறாள். சொல்லுமா. அன்பு, நல்லா இருக்கியா? நான் ஒத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள நீ நேரம் 10 வார்த்தை பேசிருப்பியே. இப்ப என்னடானா நீ ஒத்த வார்த்தையில பதில் சொல்ற? அன்பு, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல அங்க ஏதாவது பிரச்சனையா? அம்மா, எனக்கு என்னம்மா இங்க பிரச்சனை? நான் நல்லாதான் இருக்கேன். ஆஹா, உன் குரலே சரியில்லையே, ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் தூங்கிட்டு இருந்தேனா நீ போன் பண்ணப்பதான் நானே முழிச்சேன். அதனாலதான் வாய்ஸ் இப்படி இருக்கு. நீ அங்கன ஒத்தையில இருக்க. நீ அங்க ஏதாவது கஷ்டப்பட்டா கூட எனக்கு எப்படி தெரியும்? நீயா சொன்னாதான் ஆச்சு. தூங்கி எந்திரிச்சதுனால குரல் அப்படி இருக்கா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா?
எனக்கு இங்க என்ன பிரச்சனைமா இருக்க போகுது? சார் இருக்காக, அவர் என்னை அவர் பொண்ணா பாத்துக்கிறாங்க. என்னவோ கடவுள் மாதிரி அவர்தான் இப்ப உன் கூட இருக்காரு. உனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் நடந்துக்காத. சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிடு. சும்மா ஓடுறேன் அது இதுன்னு உடம்பு எதுவும் கெடுத்துக்காத. சரிம்மா. அடிக்கடி ஃபோன் பண்ணு. சரிம்மா. உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எதுக்கு வக்கில்லாத வயித்துல வந்து பிறந்தியோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இவ்ளோ கஷ்டப்படுறியன்னு. ஓ, டைம் முடிஞ்சிருச்சா? ஆமா சார். சாரி மேம், யூ கேரி ஆன். ஓகே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். ஏய் போ போ போ. நீங்க பாருங்க. தேங்க் யூ சார். இதோ வந்துருச்சு. சர்க்குலர் வந்து மேடம். அன்பரசி, நீ பண்ணதுக்கெல்லாம் நான் உனக்கு gift தர வேண்டாம்? இதோ வந்துருச்சு. ஆனா நீ அவளோட gift வாங்கி சந்தோஷப்பட்டுக்க. காலேஜ்ல ஃபீஸ் கட்டாதவங்களோட லிஸ்ட் வந்திருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் மட்டும் தான் ஃபீஸ் கட்டல. சொல்லுமா. அப்பா, எல்லாமே என் கையை விட்டு போயிடும் போல இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? என்னாச்சு? எவனோ ஒரு பெரிய ஆர்டிஸ்டான். அவன் கிட்ட போனா நாம சொன்னதை வச்சு நாம யார பத்தி சொல்றோமோ அவங்கள அப்படியே கரெக்டா வரைஞ்சிருவானா. இப்ப எதுக்குமா அதை என்கிட்ட சொல்ற? இப்ப அவனை பார்க்கதான் என் புருஷன் போயிருக்காரு. கஸ்தூரிய பத்தி சொல்லி அவ படத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வர போறாராம்பா. அவ போட்டோ இல்லாததுனாலதான் அந்த கிழவியும் என் புருஷனும் கஸ்தூரிய கண்டுபிடிக்காம இவ்வளவு நாள் இருந்தாங்க. இப்ப மட்டும் அவ படத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான்ப்பா. பத்திரிக்கை, டிவி, சோசியல் மீடியான்னு எல்லாத்துலயுமே அவ படத்தை போட்டு தேடலான்னு பேசிட்டு இருக்காங்கப்பா. அப்பா, அப்படி எல்லாம் அவங்க தேடினாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்காதுமா. நீங்களும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு வெட்டி போட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க அதை செஞ்ச பாடலையே. இத பாருங்க, எனக்கு என்னமோ இந்த தடவை பயமா இருக்கு. கஸ்தூரிய மட்டும் தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நான் நடு தெருவுக்கு வர வேண்டியதுதான். என் உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நீ கொஞ்சம் பதட்டப்படாதம்மா. அந்த ஆர்டிஸ்ட் வீடு எங்க இருக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? அவன் வேலைச்சேரியில இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பத்திரிகையில அவனை பத்தி போட்டிருந்ததான். அத பார்த்தா நமக்கு அட்ரஸ் தெரிஞ்சிரும்ல. நீ என்ன பண்ணுவிய, ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. அந்த டிராயிங்கை எப்படியாவது எடுக்கணும். போ. சரிங்கய்யா. யாருக்கும் தெரியாம எடுக்கணும். அண்ணா, என்ன ஆச்சு? அண்ணா, இங்க பாருங்க. அண்ணா. சார், இவ்வளவு வேகமாவா வருவீங்க? ரோட்ல எவ்வளவு பேர் நடக்கறாங்க, பாத்து வர மாட்டீங்களா? இல்லம்மா, நான் ஸ்லோவா தான் வந்தேன். சார், பிரேக் அடிச்ச சவுண்ட் அங்க கேட்டுச்சு, ஸ்லோவா தான் வந்தேன்னு சொல்றீங்க. கார்ல வந்தா உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாதா? என்னவோ ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்ல போறீங்க? என்ன தப்பு பேசிட்டே இருக்கீங்க?
உங்க கை கால்லாம் நல்லா உதறி பாருங்கண்ணே. ரோட்ல வச்சு என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? வண்டியில ஏத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க சார். பாக்குறமா, கூட்டிட்டு போறமா. அண்ணா அண்ணா, ஹாஸ்பிடல் போலாமா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். இருக்கட்டும் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் சார். சார் சார், இதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், வச்சுக்காங்க ப்ளீஸ். சொல்றாங்கல்ல, வாங்கிக்கங்க. என்னங்க என்னாச்சு சந்திரா? அம்மா, அம்மா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமா? ஆ, ஆ, அந்த படத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா. அன்பரசி சொன்ன மாதிரியே எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அவர. ஆ, அப்படியே அம்முவ தத்ரூபமா வரைஞ்சிட்டாருமா. எங்கப்பா அந்த படம்? எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்குப்பா. மா, சிவகாமி எங்கம்மா இருக்கா? அவ மேலதான்ப்பா இருக்கா. அவ பாத்திரக்கூடாதுன்னு தான் நான் கார்ல இருந்து எடுத்துட்டு வரலமா. கார்ல தான்மா இருக்கேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. படம் எங்கப்பா? அம்மா, படத்தை டேஷ்போர்ட்ல தான்மா வச்சிருந்தேன். இப்போ போய் பார்த்தா காணோம்மா. கார் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லம்மா. என்னம்மா, கஷ்டப்பட்டு வரைஞ்சு வாங்கிட்டு வந்த டிராயிங் காணும்னு உன் புருஷன் புலம்பிக்கிட்டு இருக்கானா? புலம்பட்டும். நீ அதுக்குள்ள என்ன அவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டிய. அப்பா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே பதட்டப்படாத. அந்த ஆர்டிஸ்ட் இப்ப இங்க இல்லம்மா, அவன் யுஎஸ் போயிட்டான். அதனால இனிமே திரும்ப டிராயிங் எல்லாம் வரைய முடியாது. நீ ரிலாக்ஸா இரு. அப்பா, நீங்க அந்த டிராயிங் எடுத்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அந்த டிராயிங்க இவர் ஏற்கனவே மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. போட்டோ எடுத்து வச்சிருக்கானா? ஆ, போட்டோ எடுத்து வைப்பான்னு நான் யோசிக்கவே இல்லம்மா. ஆனா அவர் யோசிச்சிருக்காரே. ஒருவேளை அந்த டிராயிங் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும்னு யோசிச்சு அத போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ஏன்பா, அந்த டிராயிங்க பாத்தீங்களா? அது அவள மாதிரி இல்லாம ஏதாவது தப்பா கிப்பா வரைஞ்சிருந்தா கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருக்கலாம்ப்பா. நாசமா போனவன் காதால கேட்டு எப்படி பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சானே தெரியல. அந்த ஆர்டிஸ்ட் மட்டும் யுஎஸ் போகாம இருந்திருந்தான்னு வெச்சுக்கோங்க, நேரா போய் அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். நீ டென்ஷன் ஆகாதம்மா. அப்பா, எப்படிப்பா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அந்த டிராயிங் ஒண்ணு போதும்பா. எனக்கு என்னமோ அவர் சீக்கிரமே கஸ்தூரிய கண்டுபிடிச்சு இந்த வீட்ல உட்கார வச்சு என்ன ஒரு வழி ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த பயம் மட்டும் வேண்டாமா. உன் புருஷனுக்கு முன்னாடி அவளை நான் தான் கண்டுபிடிப்பேன். அவளும் அவ பொண்ணும் என் கையில சிக்காம எங்கேயும் போக முடியாது. உன் புருஷன் வரைஞ்சு வாங்கிட்டு வந்த டிராயிங்க நம்ம பசங்க எல்லாருக்கும் அனுப்பி தேட சொல்லிருக்க. உன் புருஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கொன்னுட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன்.
மொபைல்ல அந்த போட்டோ இருந்தா தானே அதை எல்லாருக்கும் அனுப்பி தேடுவாரு. அதை டெலீட் பண்ணிட்டா பண்றேன். சரி, ஓகே. அன்பரசி, தயவு செஞ்சு இனிமே இப்படி இருக்காத. மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதுன்றது அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது. நீ இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பரசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுனால தான் இந்த உலகமே இயங்குது. யாரும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா இங்க மொத்த இயக்கமுமே நின்றுமே. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. ஓகே? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ பதில் சொன்னாதான் நான் போனை வைப்பேன். சார், நீ சரின்னு சொன்னாதான் நான் போனை வைப்பேன். சரிங்க சார். ஓகே, குட் நைட். குட் நைட் சார். என் வீட்டு காசை என்னையே திருட வச்சுட்டல. நீ நாளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறன்னு நானும் பாக்குறேன்டி. இதுல ஏதோ போட்டோ இருந்த மாதிரி இருந்துச்சு. யார் போட்டோவா இருக்கும்? என்னம்மா இப்படி ஓடி வந்துருக்க? கூடாத. என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ வா, நான் சொல்றேன். சீக்கிரம் போ.
இருட்டுக்குள்ள தொலைச்சத வெளிச்சத்துல தேடுற மாதிரி பணத்தை காணுங்கிற பதட்டத்துல வெச்ச புக்ல இல்லன்னதும் வேற புக்ஸ்ல எல்லாம் தேடுற பாரு பைத்தியக்காரி. திடீர்னு இந்த புக்ல இருந்து அந்த புக்குக்கு பணம் என்ன கால் முளைச்சா போயிருக்கும். கழுவுடி கழுவு, நல்லா கழுவு. ஃபீஸா கட்டணும். இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தரேன். அண்ணா, காரை கழுவிட்ட. சார் எப்ப நான் வருவாங்க? வருவாருமா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு காரை கழுவிட்டாங்க மேடம். சார் வருவாரு, அது வரைக்கும் சும்மா நிக்காம இன்னொரு கார் இருக்கு அதையும் கழுவுன்னு சொல்லி ஏன் காரை அவளை கழுவ சொல்லுங்க. மேடம், படிக்கிற பொண்ணு பார்க்க பாவமா இருக்கு மேடம். அவளுக்கு பாவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்காது, பரவாயில்லையா? அப்புறம் மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து பாவப்படுற மாதிரி ஆயிடும். சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிங்க மேடம். மா, அண்ணே என்னாச்சுன்னு? நான் மேடத்துக்கிட்ட பேசினேன். சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா.